पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ பாண்டவர்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய ராஜ்யத்தை பெற வேண்டி பல முறை முயற்சி செய்தும் ஊசி முனை இடம் கூட தரமாட்டேன் என்று துரியோதனாதிகள் கூற, கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனை தூதுவனாக சென்று நம் ராஜ்யத்தை பெற்று தருமாறு பாண்டவர்கள் வேண்ட, நான் கண்டிப்பாக தூதுவனாக செல்கிறேன், நிச்சயமாக எப்படி கேட்டாலும் அவனிடமிருந்து ராஜ்யத்தை பெற முடியாது திட்டவட்டமாக கூறினான் பகவான் கிருஷ்ணன். இருந்தாலும் அவன் செய்கின்ற அதர்மம் அந்த சபை முழுக்க தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இப்பொழுது செல்கிறேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சென்று எவ்வளவோ ஏற்பாடுகள் செய்திருந்தும் அதை ஏறெடுத்தும் பார்க்காமல் விதுரனின் வீட்டிற்கு சென்று உணவுண்டு மகிழ்ந்தான் பகவான் கிருஷ்ணன். ஏன்னா பக்தனுடைய வீடு என்றால் அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். குந்தியை சந்தித்து ஆறுதல் வார்த்தைகளை கூறி துரியோதனன் வீட்டிற்கு சென்றான். இரவு உண்ண அவன் வேண்டிய பொழுதும், உன்னுடைய வீட்டில் நான் அன்னம் உண்டேன். காரணம், உலகம் அனைத்தும் விரும்பி ஏற்கக்கூடிய தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு ராஜ்யத்தை நீ தர மறுப்பதால் உன்னுடைய வீட்டில் நான் அன்னம் உண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இரவு மீண்டும் விதுரனின் வீட்டிற்கே வந்தான் பகவான் கிருஷ்ணன். அடுத்த நாள் காலையில் சபைக்கு 3 பேரும், துரியோதனன், கர்ணன், சகுனி மூவரும் வந்து அழைத்து பகவான் கிருஷ்ணனை அழைத்து செல்ல, பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனை பார்த்து பலவிதமான உபதேசங்களை கூறினார். எவ்வளவோ அதர்மங்கள் இதை சபையில் நடந்த பொழுதும் கண்ணிருந்தும் குருடனாக அதை பார்த்து கொண்டு இருக்கிறாயே, பாண்டவர்களும் கௌரவர்களும் நாளை சாகப் போகிறார்கள் யுத்தத்தில் அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணம் நீயே. உன்னை நம்பி பிரஜைகள் இருக்கிறார்கள், அவர்களை காப்பது உன்னுடைய பொறுப்பு. மாறாக யுத்தம் வந்தால் நிறைய பிரஜைகளை இழக்கக்கூடும். இதையெல்லாம் சிந்தித்தாவது அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்தால் பாண்டவர்களும் கௌரவர்களும் நன்றாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நல்ல வார்த்தைகளை கூறிய பொழுதும் திருதராஷ்டிரன் கேட்பதாக இல்லை. அடுத்து பரசுராமன் எழுந்து நின்று அர்ஜுனனுடைய பராக்கிரமங்களை எல்லாம் சொல்லி, நீ நினைப்பது போல யுத்தத்தில் பாண்டவர்களை வெல்வது அவ்வளவு எளிதல்ல என்பதனை வெளிச்சம் போட்டு காட்டினார் பரசுராமர். அடுத்து பாருங்க, கண்வ மகரிஷி எழுந்திருந்து மகனே என்கின்ற வாஞ்சையோடு துரியோதனிடம் பலவிதமான உபதேசங்களை கூறி அவர்களுக்கு சேர்கின்ற ராஜ்யத்தை கொடுப்பதை தவிர ஒரு அற்புதமான தீர்வு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இதிகாசங்களிலிருந்து உதாரணங்களை எடுத்து காண்பித்து சொன்ன பொழுதும் அதை பரிகசித்தான் துரியோதன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் தொடையை தூக்கி அதில் ஓங்கி அடித்து கொண்டு கலகலவென்று சிரித்து கண்வ ரிஷிகளுக்கு அபமானம் ஏற்படுத்தினான். உடனே அவருக்கு கோபம் வந்து, எப்பொழுது நல்லது சொல்ல வந்த இப்பேற்பட்டவர்களை அவமானப்படுத்துகிறாயோ, அந்த தொடையே உன்னுடைய சாவிற்கு காரணமாகட்டும் அப்படின்னு கண்வ ரிஷி சாபமிட்டார். அடுத்து பார்த்தோம்னா நாரதர் எழுந்து நின்று இது அத்தனையும் பார்த்தார். பார்த்துட்டு துரியோதனன் கிட்ட, அப்பா நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்வது அவ்வளவு நல்லது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அற்புதமான விருத்தாந்தத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். விஸ்வாமித்ர ரிஷிகள் பாருங்க, அவரை எப்படியெல்லாம் யமதர்மராஜன் வசிஷ்ட ரிஷி ரூபத்தில் வந்து உணவு உண்ண வேண்டும், பசிக்கிறது என்று கேட்க, அந்த அன்னம் தயாராக சுட சுட கையில் பிடித்து நிற்க, கடைசியில் வரல, இதோ வந்து விடுகிறேன் என்று சொன்ன வசிஷ்ட ரிஷி 100 வருட காலம் ஆன பின்னும் பாருங்க, அதுவரை கையில் அந்த அன்னத்தை பிடித்து கொண்டு விஸ்வாமித்திர ரிஷி நின்று கொண்டிருந்தான். பிறகு வந்தார்.
இவ்வளவு காலம் பொறுமையாக அந்த அன்னத்தை பிடிக்கிறாய் என்றால் நீ பிராமணன் ஆவதற்கு தகுதியுற்றாய் என்றே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திர ரிஷிகளுக்கு வாழ்த்துக்கள் கூறி அன்னம் உண்டார் யம தர்மராஜன் வசிஷ்ட ரிஷி வேஷத்தில் வந்து. இந்த நேரத்தில் காலவ ரிஷிகள் விஸ்வாமித்திரருக்கு சேவைகள் செய்தார். அப்ப அந்த நேரத்தில் பார்த்தோம்னா குரு சேவை செய்தால் குருவுக்கு ஏதாவது தட்சணை தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்க, அப்போ வேண்டாம் என பல முறை மறுத்தும், அப்படின்னா எனக்கு 800 குதிரைகள், வெள்ளை குதிரைகள், காது மற்றும் கருப்பாக இருக்க வேண்டும், அந்த குதிரைகளை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலவ ரிஷிகள் ஆனந்தமாக வேண்ட. இப்ப என்னாச்சுன்னா என்ன செய்வது என்று கவலையுடன் அமர்ந்திருக்கும் பொழுது கருடன் வந்து எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வினவ, தன்னுடைய ஒரே மகள் மாதவி அவளை அழைத்து கொண்டு இவளை திருமணம் செய்து வைத்து நாம நல்லபடியா நாம் அந்த குதிரைகளை எப்படியாச்சு பெற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருடன் அந்த நேரத்தில் எந்த திக்கில் செல்லலாம் என்று காலவ ரிஷிகளுக்கு சொல்ல, ஒவ்வொரு திக்கில் இருக்கக்கூடிய மகிமைகளை எல்லாம் கருடன் கூற, அத்தனை திக்குகளையும் கடந்து கடைசியில உத்தர திக்கு என்று எவ்வளவு மேன்மையானது, சாக்ஷாத் பகவானுடைய வீடாக இருக்கக்கூடிய அனந்தாசனம் இருக்கின்ற திசை உத்தரம். உத்தரம் என்றால் வடக்கு திசை என்று பொருள். இப்போ இப்படியே பேசிட்டு இருந்தா கடைசியில் அவங்க எங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மகள் சரி, அவள் எப்பேற்பட்ட சுந்தரி சரி, இப்போ நடுவில் பசி ஏற்பட்டதால் கருடனுடைய வேகத்தை தாங்க உண்ணாத காலவ ரிஷிகள் என்னை கீழிறக்கு என்று சொல்லும் பொழுது பசி ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் சாண்டலி என்கின்ற அந்த ரிஷி அவள் சந்திக்க, பசிக்கிறது என கேட்டவுடன் இருவருக்கும் உணவளித்து மகிழ்ந்தாள். ஆனால் கருடனுடைய மனதில் ஏதோ ஒரு தவறான நினைப்பு வந்ததால் படுத்து எழுந்திருக்கும் பொழுது அவனுடைய இறக்கைகள் சுட்டு இருந்தன. அப்போ பாருங்க, எப்பேற்பட்ட பத்னியாக இருப்பாள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மனதில் நினைத்ததற்கே கருடன் தன்னுடைய இறக்கைகளை இழந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதே, உன்னுடைய மனதில் இருந்த அந்த குரூர எண்ணத்தினால் உன்னுடைய இறக்கைகளை இழந்திருக்கிறாய், கவலைப்படாதே, அந்த இறக்கைகள் மீண்டும் உனக்கு வந்துவிடும் என்று அந்த சாண்டலி ரிஷி கூற, இப்போ அவளே உபாயம் கூறுகிறாள். இந்த மாதிரி விஷயத்திற்காக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ யயாதி ரிஷி, யயாதி ராஜன் இருக்கா இல்லையா, யயாதி ராஜனை நீ போய் பார், உனக்கு கண்டிப்பாக வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா காலவ ரிஷிகள் யயாதி ராஜனை சந்தித்து தன்னுடைய மகளின் மேன்மையை சொல்ல, அப்போ 800 குதிரைகள் எனக்கு வேண்டும் என்று கேட்க, ஏன்னா திருமணம் ஆய் ஒரு குழந்தை பிறக்கும் வரை நான் உன்னுடன் இருப்பேன், பிறகு அவள் கன்னித்தன்மை அடைந்து விடுவாள். இது இறைவனால் அவளுக்கு கிடைத்த சக்தி. இப்ப பார்த்தோம்னா யயாதி ரிஷி அதை ஒப்புக்கொண்டார். ஆனால் தன்னிடம் இருப்பதோ வெறும் 200 குதிரைகள் தானே அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஆகட்டும், எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு 200 குதிரைகளை அடைந்தோம் என்கின்ற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா. அப்ப என்னாச்சு, திருமணம் ஆகி அவர்களுக்கு வசுமனா அப்படின்னு ஒரு பிள்ளை பிறந்தான். அடுத்து இரண்டாவதாக திவோதாசன் என்கின்ற ராஜன் கிட்ட போக்கி இதே மாதிரி அவனுடைய மகனை திருமணம் புரிந்து 200 குதிரைகளை பெற்று பிரததர்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பெற்று இப்போ 400 குதிரைகள் ஆயிற்று. இப்போ மூன்றாவதாக உசீனர் என்கின்ற ராஜனை சந்தித்து 200 குதிரைகளை என்ன சொல்லுது வரதட்சணையாக பெற்று அவர்களுக்கு சிபி என்கின்ற மகன் பிறக்க இப்போ மொத்தம் 600 குதிரைகள் பெற்றாயிற்று. இன்னும் 200 குதிரைகள் வேண்டும். ஆனா அந்த 200 குதிரைகள் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மனது கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது, ஏன் கேட்டீங்கன்னா இந்த குதிரைகள் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா காதிராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான். சரி, அவளுடைய மகள்
சத்யவதி. அந்த சத்யவதியை திருமணம் புரிவதற்காக ரிஷி என்பவர் வந்தார். அப்போ அந்த நேரத்தில் அந்த காதிராஜன் கேட்டது, எனக்கு 1000 குதிரைகள், வெள்ளை குதிரைகள், காதில் கருப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வருணனின் அனுகிரகத்தால் வருணலோகத்திலிருந்து 1000 குதிரைகளை கொண்டு வந்து ரிஷி சத்யவதியை மணந்தார். அப்போ யாகங்கள் செய்து ராஜர்களுக்கு அந்த குதிரைகளை கொடுத்தார். அந்த நேரத்திலே பார்த்தோம்னா அறியாமல் 400 குதிரைகள் பாருங்க அபகாரம், அதாவது திருடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 400 போயிடுத்துன்னா 600 குதிரைகளே மீதம் உள்ளன. அந்த 600 குதிரைகளையும் இவன் சம்பாதித்து விட்டான். இனிமேல் அந்த குதிரைகளை நம்மால் பெற முடியாது. இந்த ஒரு நிலைமையில் இருக்கும் போது கருடன் மீண்டும் வந்தான் காளவ ரிஷியிடம். என்ன ஆனது? 600 குதிரைகளை மட்டுமே என்னால் பெற முடிந்தது. அப்ப கருடன் சொன்னான், கவலைப்படாதே, நேரா விஸ்வாமித்திர ரிஷிகளிடம் போ. என்னால் 600 குதிரைகளை பெற முடிந்தது. மற்றும் என்னுடைய மகள் மாதவி இருக்கிறார், மாதவியும் கொடுத்து நீ இதை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக விஸ்வாமித்திர ரிஷிகள் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு கருடன் சொல்ல, பாருங்க உடனே ஏற்றுக்கொண்டான். இவ்வளவு கஷ்டப்படுவாய் என்று நினைத்தால் நான் வேறு ஏதாவது உன்னிடம் சொல்லி இருப்பேனே அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்ல, அப்ப விஸ்வாமித்திரர் அந்த மாதவியை என்ன சொல்லுது, திருமணம் புரிந்து கொண்டு இவர்களுக்கு அஷ்டகன் என்கின்ற மகன் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருத்தாந்தங்களை எல்லாம் பாருங்க நாரத மகரிஷி கூறிக்கொண்டு இருக்கிறார். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யயாதி ராஜா சாமானியம், ஏன்னா முதல்ல போன உடனே இந்த மாதிரி எல்லாம் குதிரையை கொண்டு வந்து நான் மறுபடியும் என்னுடைய மகளை, அதாவது உன்னிடம் திருப்பி தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன்னா யயாதி ராஜா சாமானியம் அல்ல, தர்மத்தினால் ராஜ்ய பரிபாலனம் செய்தவன். அவனை போல தான தர்மங்களோ யாகங்களோ செய்தவன் இல்லை, அவ்வளவு புண்ணியம் பெற்றவன். இன்னும் சொல்ல போனால் இறந்தும் ஸ்வர்கலோகத்தை அடைந்தவன். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் இதையெல்லாம் செய்தேன் என்கின்ற அகங்காரம் அவனிடத்தில் இருந்ததால் அந்த ஸ்வர்கலோகத்திலிருந்து இந்திரன் கோபமுற்று அவனை தலைகீழாக என்ன சொல்லுது அங்கிருந்து தள்ளிவிட்டான். இப்போ இந்திரனை வேண்டுகிறான் யாரு? யயாதி, அப்பா தெரியாது பாபம் செய்து விட்டேன். எவ்வளவோ யாகம் செய்திருக்கான், தான தர்மங்கள் செய்திருக்கான், அவ்வளவு பிரஜைகளையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறான். ஆனால் அகங்காரம் என்கின்ற ஒரு விஷயம் அவன் செய்த அனைத்து நல்ல விஷயங்களையும் முழுகடித்து விட்டது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியும் விழுவது என்று முடிவாயிற்று. சஜ்ஜனர்கள் நல்லவர்கள் இருக்கின்ற இடத்தில் விழுமாறு தயவு செய்து எனக்கு அருள்வாயாக அப்படின்னு யயாதி ராஜன் வேண்ட இந்திரன் ததாஸ்து என்றான். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா 4 பேர் அமர்ந்து கொண்டு ஒரு அற்புதமான யாகத்தை செய்து கொண்டிருந்தனர். அது யார் அப்படின்னா, ஒன்று வசுமனா, பிரததர்னா, சிபி, அஷ்டகன். இவங்க 4 பேரும் அமர்ந்து கொண்டு அற்புதமான யாகம் செய்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா யயாதி ராஜா ஸ்வர்கலோகத்திலிருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கிறான். உடனே யயாதி ராஜரை பார்த்து இந்த 4 பேரும் கேட்கின்றீர்கள், ஏன் இப்பொழுது கீழே விழுந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மாதிரி விஷயத்தை சொன்ன, கவலைப்படாதீர்கள், என்னுடைய புண்ணியத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்ல, பாருங்க முதல்ல அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசுமனா, யாருக்கும் நான் இதுவரை வாழ்க்கையில் அபமானம் செய்ததில்லை. அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப தகுந்த மரியாதைதனை செய்திருக்கிறேன். அதனால் என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு வசுமனா கூற, இரண்டாவது பிரததர்னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இதுவரை தர்ம மார்க்கத்தில் நடந்தது உண்மையானால், எந்த ஒரு நிலையிலும் தர்மத்தை மீறி நான் எந்த காரியமும் செய்யவில்லை என்பது உண்மையானால், அதனால் விளைந்த புண்ணியத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னா. அடுத்து சிபி,
வாழ்க்கையில் சத்தியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நான் அறிவேன். அந்த சத்தியம், அதாவது இதுவரை நான் பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரிடமும் சொன்னதில்லை என்பது உண்மையானால் அதனால் விளைந்த புண்ணியத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அஷ்டகன் மகா யாகங்களை செய்தவன், கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அந்த யாகத்தினுடைய பலன் அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, புண்டரீக யாகம், வாஜ்பேய யாகம் அப்படின்னு சொல்லிட்டு மிக உயர்ந்த யாகங்களை செய்தவன் அஷ்டகன். அந்த யாகத்தினால் விளைந்த புண்ணியங்களை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, நீங்கள் புண்ணியத்தை தருகிறீர்கள், அதற்கு மாறாக நான் என்ன உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யயாதி கேட்க, அந்த நேரத்தில் மாதவி வந்தாள். மாதவி பார்த்துவிட்டால் யயாதி ராஜனை, வேறு யாரும் இல்லை, யயாத்தியினுடைய பேரப்பிள்ளைகளே, அதாவது மகள் வயிற்று பையன்கள் இவர்கள். உடனே இவர்கள் கொடுத்து யயாதிராஜன் வாங்கலாமன்னா அதைவிட பாக்கியம் வேறு என்றும் இல்லை. பாருங்க, இது மூலமா மிகப்பெரிய சாஸ்திர ஒரு கருத்துக்கையும் மகாபாரதம் பதிய வைக்கிறது. அது என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.